ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. ஆறாம் அதிகாரத்தை நாம் நிறைவு செஞ்சுருக்கிறோம். 6ஆம் அதிகாரமே அதுக்குள்ள நிறைய வாழ்வியல் பாடங்கள் அதுவே கொடுத்துடுச்சு. ஆனாலும் காய்க்கிற மரத்துக்கு ஒரு கல்லடிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, பீச்சிட முடியல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீச்சுவாங்கிற மாதிரி இந்த வாழ்வியல் பாடங்கள் கொஞ்சம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் தந்தையவர்களே. நான் 3 நிலைகளை யோசிக்கிறேன். நான் நிறைய சொல்லிட்டேன். ஒரு சிலர் மனம் புண்படும்படியாக சங்கடப்படியாக கூட சொல்லிட்டேனோன்னு தெரில, மன சங்கடமாக இருக்குது. ஆனால் இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆன்மீகத்தின் எழுச்சியையும் ஒரு ஆணவத்தின் வீழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். 2 இதை பார்க்குறோம். தாவீதை ஒரு பக்கத்தில் வைக்கிற இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் சவுலின் குடும்பத்தை சார்ந்த மீகாலையும் இன்னொரு பக்கத்தில் வைத்து நம் சிந்தனை தூண்டி விடுகிறார். ஒரு கணவன் மனைவி வாழ்கிற குடும்பத்தின் ஏய்ந்த பண்புகளை சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன். அதுவும் கடைசி 10-15 வசனங்கள் தோனி 6 பவுண்டரியுமா அடிக்கிற டெய்ல் எண்டு மேட்ச் மாதிரி அவ்வளோ பரவாது. அப்படி ஏட்டிக்கு போட்டியாக நீயா நானான்னு வர இடத்துல தாவீது ஒவ்வொரு பந்தையும் ஒவ்வொரு யார்க்கரையும் ஒரு அவுட் ஸ்விங்கரையும் அப்படி 6 மாற்றக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குற ஒரு உணர்வு நிலை நமக்குள்ள வருது. ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்க, இந்த மன்னராட்சி காலத்தில் நிறைய டிஸ்பாரிட்டி ஆஃப் தி லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வருது. ஆமோஸ் கூட சொல்வார், அந்த 8ஆம் நூற்றாண்டில் ஒரு 100 ஆண்டுகள் தாவீதுக்கு பின்பாடு வாழ்ந்த ஆமோஸ் கூட சொல்வார், பாஷான் நாட்டு பசுக்களே என்பார். பாஷான் நாடு என்பது ஒரு வளமான நாடு. அங்கே பசும்புல்கள் நிறையா இருக்கும், பசும் புல்வெளிகள் நிறையா இருக்கும். அதை உண்டு கொழுத்து நடக்க முடியாமல் சதையினாலும் கொழுப்பினாலும் திரண்டு போன பசுக்கள் அப்படி அசைஞ்சு தஞ்சாவூர் தேர் மாதிரி போவோம். அப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறீங்க, நீங்கள் கணவரை பார்த்து போங்க, ஏமாத்துங்க, கொள்ளையடிங்க, லஞ்சமாங்க, காசை கொண்டாங்க, உண்டு கொடுத்து கொளித்திருப்போம், நம்ம வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று கெடுமதி கொடுக்குற அந்த பெண்களை பார்த்து சாபிக்கிற ஒரு காலகட்டத்தை இஸ்ராயல் கடந்து போகிறது. அந்த இடத்திலே உண்மையையும் நன்மைத்தனத்தையும் அடக்கத்தையும் மிச்சுகின்ற ஒரு நல்ல பண்பாட்டு நிலைகளை இந்த வீடியம் சொல்லிக்கொண்டே வருகிறது. அதனால தான் இந்த வரலாற்று நூல்களில் பெண்கள் பற்றி ஒரு கட்டுரை நான் எழுதினேன். அதை படிக்கும்போது நிறைய இடத்துல அந்த பெண்கள் நிலையை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் எதிர்மறை பெண்களையும் பார்க்குறோம். பார்த்தோம்னாக்க பழைய ஏற்பாட்டில் அக்ஷா என்கின்ற நீதித்தொழில்நுட்பத்தில் வர ஒரு பெண், ஜெயில் என்கின்ற ஒற்றை சுத்தியை வைத்து எதிராளை கொண்டொழிக்கிற ஒரு பெண், தெபோரா என்கின்ற ஆடவனையும் மிஞ்சிய மதியம் கொண்ட தெபோராவை பார்க்கிறோம். அதே போல எல்கானா என்கின்ற கணவனுக்கு வந்த அண்ணாவை பார்க்கிறோம். அதே போல சிம்சோன் என்கிற நீதித்தலைவர்களாக இருக்கிற அவருடைய தாயாரை பார்க்கிறோம். நிறைய பெண்கள் வல்லமையின் சக்திகளாக போவார்கள். உயிர்ப்பின் சக்திகளைப் போல அந்த இறை மீட்பு திட்டத்தை முன்னோக்கி எடுத்துக்கிற போல அந்த இடத்துல ஒரு சில பெண்கள் எதிர்மறை காட்சிகளாக கொடுக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது தான் இந்த மீகாலும் அந்த ஒரு எதிர்மறை பெண்ணிய நிலைகள் நமக்கு படம் பிடிக்கிற காட்சியாகிறது. இது பெண்ணியக்காரர்கள் யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அடிமைத்தத்தின் வாரத்தில் உச்சரிக்கல ஒரு இயல்பன யதார்த்தத்தில் ஒரு பெண்ணினால் அந்த குடும்பம் எப்படி கோயிலாக மாறும், ஒரு கூட்டுக்க திருச்சபையின் தவிர்க்க முடியாத அங்கமாய் ஒரு பெண் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் செய்தியாகத்தான் அதை பார்க்குறேன். 4 வார்த்தைகளை சொல்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது எல்கானா கணவன் மனைவி பார்த்து சொல்வான், பிள்ளையே இல்லையே என்று தவித்து போன, நொறுங்கி போன, உடைந்து போன, தன் மற்றொரு மனைவின்பாக தாழ்ந்து போன அண்ணாவனுடைய கண்ணீரை பார்த்து அவன் சொல்வான், நல்ல கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம் சொல்வான். 10 பிள்ளைங்க அப்படி கடகடான்னு ஓடி ஆடி ஊட்டிய ரணகலம் பண்ணுற 10 பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கணவன் சமம். ஒரு நல்ல கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம். அந்த கணவனுடைய மாண்பு மேலானது. அந்த கணவனுடைய மாண்பு மேலானது நம்ம மாற்றோம். அதே போலவே பாருங்களேன், சீராக்கின் ஞான நூல் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. 3 பற்றி என் உள்ளம் அஞ்சுகிறது, 4வது என்னை அச்சுறுத்துகிறது. அவை நகரத்தின் அவதூறு, மக்கள் கும்பல், தவறான குற்றச்சாட்டு, இவை 3ம் சாவினும் கொடியவை.
சாவினும் கொடியது எது? தவறான குற்றச்சாட்டு. தவறான குற்றச்சாட்டு இந்த வாய்வழி நம் வாயில் வரும்போது அது கணவனோ மணவனையோ எதுவாக இருந்தாலும் தவறான குற்றச்சாட்டு, மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு, இல்லாது இருப்பதாக சொல்கின்ற குற்றச்சாட்டு என்பது குடும்பத்தின் மகிழ்ச்சி கெடுக்கிற மிக மோசமான காரணி. அது மாமியாரை பட்டதாக இருக்கலாம், மாமனாரை பட்டதாக இருக்கலாம், கொழுந்தியாவை பட்டதாக இருக்கலாம். ஒரு தவறான குற்றச்சாட்டு நமக்கு சரியாக இருக்கும், அவங்களுடைய பார்வையில் அந்த குடும்பத்தினுடைய சூழலில், குடும்பத்துடைய வறுமையில் அந்த குற்றச்சாட்டு மிகைப்படுத்தக்கூடாது உண்டாக இருக்கலாம். தவறான ஒரு குற்றச்சாட்டு சாவினும் கொடியது. கணவன் செத்து செத்து பிழைப்பான். இன்றைக்கி என்ன போர்க்களமோ, நாளைக்கு என்ன குருஷேத்திரமோ நினைத்து கொண்டே வருவார். அப்படிப்பட்ட ஒரு பதபதப்பிலும் துடிதுடிப்பும் வைக்கிற குடும்பத்தினுடைய இல்ல தலைவர்கள் அந்த இல்லத்தின் மகிழ்ச்சியை மட்டுப்படுத்துகிறார்கள் என்று சீராக்கின் ஞான நூல் அழகாக சொல்லுது. அதை போலவே நீதிமொழிகள் 31 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போமே. அவர் பேசும்போது ஞானத்தோடு பேசுவார், அன்போடு அறிவுரை கூறுவார். அவர் பேசும்போது, மனைவியர் பேசும்போது ஆண்டோடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்தால் ஞானத்தோடு பேசுவார், அன்போடு அறிவுரை கூறுவார். நம்ம சொல்லணும், சில சமயத்தில் சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, குழந்தைங்களை அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, வீட்டுக்குள்ளே வந்தாவே வந்து பிள்ளைங்க கதவு பண்ண ஒளிஞ்சிக்குங்க என்று சொல்லும்போது ஒரு அறிவுரை பங்கு தந்தை அழகாக சொல்லுவாங்க. உட்காந்து கேட்கும்போது அழகாக சொல்லுவார், அம்மா குடிச்சிட்டு வரக்குள்ள கடாமுடான்னு கத்தி கூச்சல் போட்டு அவரை ரணப்படுத்தி அவரோட அடி வாங்கி தூங்குறத விட அவரோட பாசமாக தனிமாக இருக்கிற சந்தோஷம் பேசுகிறார்ல, அப்போ சொல்லு, இப்போ இவ்வளோ நல்லா இருக்கிறீங்களே, இப்படியே இருந்தால் நல்லா இருக்குன்னு தனிமாக சொல்லு, அன்பை காட்டு, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லு, சொல்ல வேண்டிய முறையில் சொல்லு, நடக்கும் அப்படிம்பார். அதுதான் முக்கியம். வி ஷுட் நாட் ரியாக்ட், வி ஷுட் ரெஸ்பாண்ட் டு த கிரைசிஸ் மொமெண்ட். அதான் இந்த வீடியோ அழகாக சொல்லுது. அவர் பேசும்போது ஞானத்தோடு பேசுவார், அன்போடு அறிவுரை சொல்வார். எவ்வளவுதான் ஆம்பளைங்க வீரமாக இருந்தாலும் கடைசி சொல்லு மனைவின்னு சொல்லு தான். எங்கே இருந்தாலும் கடைசி சொல் கடைசி சொல், லாஸ்ட் வேர்ட் இஸ் வைஃப் வேர்டு அப்படிம்பாங்க, வைஃப் வேர்ட் இஸ் வைஃப் வேர்டும்பாங்க. கடைசி சொல்ல தான் எதாவது எவ்வளோ யோசிச்சு அவங்க சொல்ல மாதிரி செஞ்சுட்டு போயிடுவோம். அதுதான் ஆண்களுடைய மனநிலை. ஏன்னா கணவன் தன் பக்கத்திலேருந்து பொருளாதாரத்திலேருந்து அல்லது உறவுநிலையிலேருந்து பார்ப்பார், மனைவி வந்து ஒட்டுமொத்தலேருந்து பார்ப்பாங்க. அவருடைய மனநிலையும் அவருடைய உறவுநிலையும் மாறியும் பார்க்கக்கூடாது. அதான் இன்னொன்று பாருங்கள், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வசனத்தை வாசிப்போமே. எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும், ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவராவார். எழில் ஏமாற்றும், அழகு அற்று போகும், ஆண்டவரிடம். எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். கடவுளிடம் கொள்கிற அச்சமே ஞானத்தின் துவக்கம்னு பைபிள் சொல்லுது. அந்த பெண் மட்டும் கடவுளுடைய அச்சத்தோட குடும்பத்தை நடத்தாங்கனாக்க அழகை தாண்டி, அறிவை தாண்டி, எழிலை தாண்டி, ஏமாற்ற எழிலை தாண்டி இப்படி தண்டவாளத்தில் பண்ணி இவ்வளோ போயிட்டு ஒரு வந்தே பாரத் மாதிரி அல்லது ஒரு சதாப்தி மாதிரி ஒரு ராஜதானி மாதிரி போயிட்டே இருக்கும். எத்தனையோ ஸ்டேஷன் வந்து போகும். அது எல்லையை நோக்கி, இலக்கை நோக்கி பயணித்து குறித்து அதை சேர வேண்டிய வேகத்தோடு போயிட்டே இருக்கும். அந்த எழிலை பற்றியோ அல்லது அழகை பற்றியோ இல்லாமல் இறை அச்சத்தோடு நடக்கிற நல்ல தன்மையில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், இளம் சமூகத்தை வளர்க்கணும். அந்த பிள்ளைகளுக்கு எரியும் பந்தங்களை கொடுக்கணும். அந்த அடுத்த தலைமுறைக்கு இறையச்சத்தை கடத்தி கொண்டு போகிற வல்லமே அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதான் முக்கியம். இதுதான் சொல்ல வரேன். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்க, எடுத்தும் கவிழ்த்தோம் என்றோ வசதி வாய்ப்புகள் இல்லாத நிலையில் அவரை பார்த்து இவரை பார்த்து நாம் அப்படி இல்லை இப்படி இல்லை என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பில் பல இளம் சகோதரிகள் தவித்து போகிறார்கள். எதையோ கற்பனைக்குள்ளாக வைத்து நிழல் யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திரைக்கதையிலும் சீரியல்களும் வருகின்ற மக்களை பார்த்து வாழ்க்கை என்றால் இவ்வளவு சொகுசு நந்தவனம் என்று நினைத்து பார்த்து அன்றாட வாழ்க்கையில் அழுடு வரும்போது முட்களும் புதரும் இந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையா, இதற்காக தான் நான் வந்தேன், இதை விட நல்ல குடும்பம் கிடைத்திருக்க மாட்டாரா, இதை விட நல்ல குடும்பம் எனக்கு வந்திருக்க கூடாதா என்று அங்கலாய்க்கிற பல பெண்களை இந்த நாட்களில் சந்திக்கக்கூடிய இருக்குது. அவங்களுக்கான ஒரு வார்த்தையாக தான் சொல்கிறேன். அன்னை மரியாதை எடுத்துக்கொள்ளுங்கள், அன்னை எடுத்துக்கொடுங்கள். நிறை மாத பிள்ளைத்தாசி, 10 மாதம் வயிற்று வலி ஆரம்பித்து விட்டது, நடக்கின்ற கழுதின் மீது உட்கார முடியவில்லை, தவித்து போகிறார். எருசலேமை நோகிறார்கள். வழிநடுக்க நடந்து வந்த 160 கிலோமீட்டர் நடந்து வந்த களைப்பு, தவிப்பு, உண்ணாமல் குடிக்காமல் சோர்ந்து போன ஒரு நிலை. கதவை தட்டுகிறார். தட்டுகின்ற ஒவ்வொரு கதவும் திறக்கப்படுகிறது. மனக்கதவை சாத்திவிட்டு சத்தத்தில் இடமில்லை என்று சொல்கிறார்கள். படத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நிற்பீங்க, பக்கத்தில் ஆள் வருவான், என்ன சார் டிக்கெட்டா அப்படிமா, ஆமாயா அப்படிமா, சார் 400 சார், 200 தானே டிக்கெட்டு, 400 கொடுங்க சார், கொடுக்குறேன் சார்மா. அப்படியே யோசிச்சு பார்ப்பீங்க, சார் கொடுப்போன்ற 400 கொடுப்பீங்க. 200 கொடுக்கக்கூடிய இடத்துல 400 கொடுத்தா இல்லைங்கிறதும் இருக்கும்பான். ஒரு வேலை 5 ஷெக்கல் கொடுக்க வேண்டிய இடத்துல 10 ஷெக்கல் யோசேப்பு கொடுத்துருந்தான்னா இல்லைன்ற இடத்துல அந்த அம்மாவுக்கு இடம் கிடச்சிருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 5 ஷெக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு வறிய நிலையில் அந்த யோசேப்பு இருந்தார். அப்படி கண் கலங்கி கை பிசைந்து அந்த கழுதியின் சேனத்தை பெற்றி கொண்டு நடந்து போகிறார். எங்கடா ஒரு திசை கிடைக்குன்னு போகிறார். ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது, சாணி புழுக்க எல்லாத்தையும் அப்படி வருவாருன்னு வாரி போட்டுட்டு
வைக்கல ஒதுக்கி போட்டுட்டு பாயை விரித்து போட்டு, அம்மா இதுதாம்மா இருக்கு என்னால் முடிஞ்சதுன்னு கண் கலங்கி ஏதாவது செய்ய முடியுமாம்மான்னு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து கையால் ஆகாத வறிய ஒரு எளிமையான ஒரு கணவனை பார்த்து கலங்கவில்லை, கதறவில்லை, நையாண்டி செல்ல, நக்கல் செல்ல. இதுதான் கடவுளுடைய திட்டமா? ஏற்றுக்குவோம், கடவுள் உயர்த்துவார், வல்லமையாக செய்வார்னு சொல்லிட்டு போத்தி வைக்க ஒரு துண்டு இல்லைங்க, ஒரு துண்டு இல்லை. தலைச்சன் பிள்ளையை மார்கழி குளிரில் மாடலி தொழுவத்தில் பெற்றெடுத்து போத்தி வைக்க ஒரு தொட்டில் இல்லை, ஒரு துணி இல்லை, ஒரு முன்னட்டியில் மாடுகள் தின்ற தீவன தொட்டில் வச்சு போத்தி வைக்க அந்த தொழுவத்தில் இருக்கிற ஆட்டையும் மாட்டையும் கழுவக்கூடிய கந்தல் துணியில் பிள்ளையை போத்தி வைக்குது. அந்த அம்மா சபிச்சிருந்தா, அந்த அம்மா எகத்தாளம் பண்ணியிருந்தா, எவ்வளோ கேவலம் பண்ணியிருந்தா, சூசிப்பட்டு நொறுக்கி இருக்கலாம். பல்லுங்களே, திருக்குடும்பம் என்பது இல்லாததை நினைத்து இயங்குகிற குடும்பம் அல்ல. திருக்குடும்பம் வந்து இருக்கிறதை வைத்து நிறைவே காண்கிற உன்னதமான குடும்பம். அதுதான் ஒவ்வொரு திருக்குடும்பமும். என்ன இருக்குது, என் கணவன்ட்டு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இதில் ஒரு ஓயாது நச்சரிக்கிற மனைவி அடைமலை நாளில் மொட்டை மாடில் குடியிருக்கிறது சமம் என்று பைபிள் சொல்லுது. ஓயாது நச்சரிக்கிற சண்டைக்கார மனைவி அடைமலை நாளில் மொட்டை மாடில் குடியிருப்பது சமம் என்று சொல்கிறது. தேவையில்லைங்க. இல்லாத பார்த்து ஏங்கி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இல்லாமல் நம்மகிட்ட என்ன இருக்குது பட்டுப்படம் வாங்கி கொடுக்க கணவனுக்கு ஆயினாலும் நம்மளை பட்டு மாதிரி பார்த்துக்கிறார், உள்ளத்தில் வச்சு தாங்குறார். அதுதாங்க வாழ்க்கை. நிறைய இடத்துல மாதாவுடைய பிரசனத்தில் கற்றுக்கிற ஒரு அழகான என்னன்னாக்க, அந்த அம்மா எங்கே இருந்தாலும் என்ன இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க, என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, நிறைவை நோக்கி நடப்பாங்க. கணவர் கல்யாணத்தில் ரசம் எல்லாம் பதைச்சப்ப என்ன இருக்குன்னு அந்த அம்மா யோசிச்சாங்க. யோசிக்கிறார். 12 சீடங்க இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஆளுங்க ஏதாவது செய்வானுங்க. அதுதான் வாழ்க்கை. அதுதான் பைபிள் அழகாக சொல்லுது. ஞானமுள்ள பெண் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். அருமையான வார்த்தையை பைபிள் அழகாக சொல்லுது. அதை பற்றி ஒரு சிந்தையை நோக்கி தான் நம்ம நடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதே மாதிரி பைபிள் சொல்வார், மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்புவதில்லைன்னு சொல்லுவாங்க. சில சமயத்தில் உண்மையை தெரிஞ்சாலும் புரிஞ்ச மாதிரியோ அல்லது தெரிஞ்ச மாதிரியோ நடக்காத ஒரு சில இல்லற தம்பதியர்களுக்குள்ளாக நிறைவின் மகிழ்ச்சியின் பாதையை வருவதே கிடையாது. ஏன்னா மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை, அறிந்து கொள்ள விழைந்தாலும் தெரியாது போல இருப்பார்கள் என்று வெளியே சொல்கிறது. திருத்தந்தை 6ஆம் சென்டர் அழகாக சொல்வார், let us go to Nazareth, learn the lessons of life from the holy family என்று சொல்வார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன பிரச்சனை வருதா உத்து பார்ப்போம், உணர்ந்து பார்ப்போம், அந்த திருக்குடும்பத்தை யோசித்து பார்ப்போம். வாழ்க்கையுடைய பாடங்கள் தானாக வந்து சேரும். அதுதான் நான் சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு திருமணத்தில் சொல்லுது, வீட்டில் அடுப்பு எரியுதோ இல்லையோ மெழுகுதிரி எரியணும், அப்போ தான் குடும்பம் சிறக்கும். நிறைய பேர் ஸ்டவ்வை பற்ற வச்சு சுட சாப்பிட்றாங்க வெளியே. அந்த மெழுகுதிரி எரியணும், பிள்ளைங்களுக்கு அந்த பக்தி வரணும், மாலை நேரம்னா ஜெபிக்கணும். வருகின்ற சமூகம் மிக கொடுமையான சமூகம். எய்த்து பிழைக்கிற, ஏமாற்றி இழைக்கிற, அநீதியை நியாயமாக எடுத்துக்கிற, நல்லது செய்கிற, பயமுறுத்துகிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கடவுள் பச்சை இல்லைனாக்க அழிந்து போவோம். ஒரு சொதோமை போல, ஒரு குமாராவை போல நகரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மாடுகளை கட்டி உருவங்களை தொலைத்திருக்கிறோம். நவீன கருவிகளை பயன்படுத்தி முகத்திற்கு முகம் கொடுத்து பேசாத வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பு செய்யாமல் இல்லாமல் கண்டும் காணாமல் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல கடவுள் பக்தி வரலன்னா மனுஷனை மதிக்க மாட்டோம். மனுஷன் வைக்கிற இடத்துல காசை வைப்போம், காசு வைக்கிற இடத்துல மனுஷனை வைப்போம். காசை நேசிப்போம், மனுஷனை பயன்படுத்துவோம். அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு அழகான விடை, ஒரு அன்பான மனைவி, பாசமுள்ள மனைவி, புரிந்து கொள்கிற மனைவி, இருக்கிறதை நிறைவாய் மாற்றுகிற பச்சை தண்ணியை திராட்சை மாற்றக்கூடிய வல்லமை அந்த அம்மாக்கு இருந்த மாதிரி நமக்கு ஏன் வரக்கூடாது? வரும். பச்சை தண்ணி திராட்சையாக மாற்றக்கூடிய வல்லமை வரும். எப்போ? துணிஞ்சி நல்லதுக்காக போடும்போது, நேர்முறையாக செயல்படும் போது. அதைத்தான் இந்த மிக்கால் இழந்து போனால் கடவுள் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை ஆசிர்வதிக்காமல் போயிட்டார். அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, உண்ணவோ உடுக்கவோ இருக்கவோ பணிபடை செய்யவோ எல்லாம் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை நிறைவில்லாமல் போச்சே. அதுதான் ஆண்டோடம் அச்சம் கொள்ளும் பெண்ணை புகழத்தக்கவள்னு பைபிள் சொல்லுது. அந்த ஒரு நிலைக்குள்ளாக நம்ம மனிதவரை இது முதல் கருத்து ஆகிறது. இரண்டாவது கருத்து பாருங்கள், ரொம்ப அழகான கருத்து. நான் அந்த கருத்தை முன்னே சொன்னேன். தாவீதினுடைய உச்சக்கட்ட ஆன்மீக எழுச்சி இந்த அதிகாரத்தில் நம்ம சந்திக்கிறோம். ஒற்றை கல்லில் தட்டி தூக்க வேண்டிய துணிந்து போன தாவீதை பார்க்குறோம். இந்த இடத்துல அத்தனைக்கு காரணமான ஆண்டவரை போடுக்கக்கூடிய ஒரு மெச்சோடு தாவீதை பார்க்குறோம். நீங்கள் ஆயத்த அன்பியவருக்கு நான் ஆண்டவரை நம்பி வரேன்னு சொன்ன ஒரு துடுக்கான தாவீது. சவுல் மாட்டிருந்து, சார் கம்முனுருங்க சார், இவனா பெரிய ஆளா, அந்த சிறுத்தையும் புளியும் கிழிச்சு போட்டு ஆட்டுக்குடி தூக்கிட்டு வந்தேன் சார், இவனை தூக்கிடுறான் சார் சொன்ன ஒரு குறும்பான ஒரு தாவீதை நம்ம பார்த்தோம். இளங்கன்று பயமறியாது என்று பார்த்த தாவீதை பார்த்தோம். எவ்வளோ மெச்சூராக பேசுகிறார் பாருங்க. 30 வயசில் ஒரு ஞானத்தை பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு ஞானம். உன் வீட்டையும் உங்கள் அப்பா வீட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு வழி வச்சா இந்த ஆண்டவரை நான் துதிக்காமல் யார் துதிப்பா? நீ துதிக்கணும் என்னோட சேர்ந்து. அத்தனை பேர்த்தில் உன்னை தனியாக பிரித்து வச்சு என்னோட சேர்த்து வச்சார்ல, நீ என் பக்கம் நிற்கணும், நீ அந்த பக்கம் நிற்கிறியே சொல்கிறாரா இல்லைங்களா? எவ்வளோ ஒரு வலிமையான ஒரு மனிதர்,
எவ்வளோ அழகான ஒரு முதிர்ச்சி, மன முதிர்ச்சி, அறிவின் முதிர்ச்சி, ஆன்மீக முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி நம்முடைய கணவர்களுக்கும், அந்த முதிர்ச்சி நம்முடைய தலைவர்களுக்கும், அந்த முதிர்ச்சி வந்து நம்முடைய பெண்களுக்கும் வந்தால் அந்த கூட்டிக்க திருச்சபை இன்றைக்கு இங்கே. அது இரண்டாம் கருத்து. மூன்றாவது கருத்து, மிக முக்கியமான கருத்தாக நான் பார்க்கிறது, அது இந்த ஒட்டுமொத்த இஸ்ராயலும் தாவீதின் குரலுக்கு இயைந்து கொடுக்கிறது. அவன் வந்து அபினதாபின் வீட்டிலேருந்து கூட்டு போல 30,000 பேர் வராங்க இல்லைங்களா? அதே போல் இரண்டாவது ஒபேது ஏதோ இல்லத்திலிருந்து போகல, அடுத்த கூட்டம் வருது. ஒவ்வொருத்தருக்கும் அப்பமும் பொரிச்ச இறைச்சி துண்டும் திராட்சைப்பழ அடைகளை கொடுக்கும்போது வாங்கிட்டு மகிழ்ச்சியாக போகிறாங்க. ஒரு நல்ல தலைவனை கண்டுகொண்டோம் என்று சொன்னால், இவன் நல்லவன் என்று சொன்னால் நம்ப வேண்டும், நம்பணும், நம்பி போகணும். அப்போ தான் வளமை கிடைக்கும். அந்த ஒரு நிகழ்வு வந்து மக்கள் ஒரு நல்ல தலைவனை கடவுள் கொடுத்தாருன்னு பார்த்தோன்னே ஒட்டுமொத்த சமூகம் இணைந்து நிற்கிது. இந்த தலைவன் நல்லவன், இந்த தலைவன் நம்மை நல்வழியில் நடத்துவான் என்பது அந்த பயணிக்க வேண்டும். ஒருமித்த பயணம் தானே சொல்கிறாங்க. அந்த கூட்டிக்க திருச்சபையில் பிஷப்போ கர்தினாலோ போப்பாங்க இல்லைங்க. ஒரு நொண்டி பிள்ளை, ஒரு சக்கர நாற்காலி, ஒரு வயதானவர், இவங்க தான் முன்னாடி போகிறாங்க, வழிநடத்துகிறாங்க. வழிநடத்த இவர்கள் தான் வேண்டுமல்ல, நல்ல மனம் இருக்க வேண்டும் இல்லைங்களா? அந்த கூட்டுக்க திருச்சபையுடைய உன்னதமான கோட்பாட்டை உணர்ந்தது என்ன செய்வோம்? சேர்ந்து வருவோம், பிரிஞ்சு நிற்க மாட்டோம், பிரித்து நிற்க மாட்டோம், பிரித்தாள் நினைக்க மாட்டோம். தன் பதவிக்காக, தன்னுடைய சொகுசுக்காக, தான் பெரியவன ஆக வேண்டும் என்பதற்காக பிரித்து வைக்கிற யாவரும் சாத்தான்கள். இணைந்து வாக்க வேண்டும். அதுதான் இந்த பகுதி அழகாக சொல்வது. ஒட்டுமொத்த இஸ்ராயலும் எப்ரோனை நோக்கி வருகிறது. ஒட்டுமொத்த இஸ்ராயல் தன்னை நோக்கி வரும்போது அவன் இறைவனை நோக்கி நிற்கிறான். ஒட்டுமொத்த இஸ்ராயலையும் அபினதாபின் இல்லத்திற்கு அழைத்து போகிறான். ஒட்டுமொத்த இஸ்ராயலையும் ஒபேதோமின் இல்லத்திலிருந்து எருசலேமுக்கு அழைத்து போகிறான். தான் பெற்ற ஆசீர்வாதம் இந்த நாட்டுக்கும் நகரத்துக்கும் கிடைக்கும் என்று ஒரு நல்ல தலைவன் நினைக்கிறான். அந்த சமூகமே வாழ்கிறது. என்னைக்கு அந்த நிகழ்வு வரணும். நன்றி, நன்றி தந்தை அவர்களே. வாழ்வியல் பாடங்கள் ஆசைப்பட்டு கேட்டோம், தேனை கேட்கிறோன்னு நினச்சோம், தேனும் தேனும் மலை தேனே கொடுத்துட்டீங்க சாமி, மிகவும் நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 6ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 6. தாவீது அனைத்து இஸ்ரேலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30,000 பேரை மீண்டும் ஒன்று திரட்டினார். தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டு வர பாலை யூதாவுக்கு சென்றனர். இது கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவர் பெயரால் அழைக்கப்படுகிறது. குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை ஒரு புதிய வண்டியில் வைத்துக் கொண்டு வந்தார்கள். அபினதாபின் புதல்வர்கள் உஸ்ஸாவும் அகியோவும் அப்புது வண்டியை நடத்தி வந்தார்கள். குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அகியோ பேழைக்கு முன்னால் சென்றான். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவதாரு மரத்தாலான இசைக்கருவிகளோடும் யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு வந்தனர். அவர்கள் நாக்கோனின் களத்திற்கு வந்தபோது காளை மாடுகள் மிரள உஸ்ஸா கடவுளின் பேழையை தாங்கி பிடித்தான். அப்போது உஸ்ஸாவுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. கடவுள் அவனது தவற்றுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார். அவன் கடவுளின் பேழை அருகே இறந்தான். ஆண்டவர் சினமுற்று உசாவை திடீரென தாக்கியதால் தாவீது மனவேதனை அடைந்தார். இந்நாள் வரை அவ்விடம் பெரேசு உசா என்று அழைக்கப்படுகிறது. அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி, இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார். எனவே ஆண்டவரின் பேழையை தாவீதின் நகருக்கு தம்மோடு எடுத்துச் செல்ல அவர் விரும்பவில்லை. கித்தியனான ஓபேது ஏதோமின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார். ஆண்டவரின் பேழை கித்தியனான ஓபேது ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஓபேது ஏதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. எனவே
தாவீது புறப்பட்டுச் சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் செய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்காள முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் மகள் மீகால் பலகணி வழியாக பார்த்தாள். அரசர் தாவீது ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதைக் கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரவேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சைப்பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார். அப்போது சவுலின் மகள் மீகால் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கழற்றுவது போல இஸ்ரவேலின் அரசர் தம் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கழற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள். ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரவேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன். நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன். என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன். நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாலிடம் கூறினார். சவுலின் மகள் மீகாலுக்கு சாகும் வரை குழந்தை பேறு கிட்டவில்லை. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பல்வேறுமான அலுவலக கட்டணம் அல்லது பதிவு கட்டணங்கள் வரவேற்பற தலைமை ஆசிரியர் அறை, ஆசிரியர்கள் அறை என்று அப்புறம் மாணவர்களுடைய அறை என்று ஒரு 200 அறைகள் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பூட்டு இருக்கும், ஒரு சாவி இருக்கும். நாடு கடத்தப்பட்ட புலம்பல் செய்திகள் நிறைய இருக்குது. அதுகளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக மைய கருத்தாக இருக்குது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். கடவுள் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கை.